ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கான வாழ்க்கை துணையை இன்னும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உடனே உங்களுக்கான துணையை தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் கமலா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பழக்கடை வியாபாரம் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு பெரிய கடையாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுடைய கடைசி வரல ஒரு நல்ல துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனால் மனைவி இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவர் ஓரளவு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே, இல்லை தன்னுடைய இந்த வேலை பார்த்தாலும் எனக்கு சம்மதம், என்னோடய கடையிலேயே நாங்கள் 2 பேரும் பார்த்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 8500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு சொந்த வீடு, ஒரு ஓட்டு வீடு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 5 சென்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி இவங்களுடைய கணவர் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஏன்னா அவரோட ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்ததாகவும் அங்கே கேஸ் சிலிண்டர் லீக் ஆகி வெடித்து தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் தனிமையில் தான் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இல்லைங்க. ஸோ உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. அவங்களாம் அவங்களுடைய லைஃப்பை தான் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தைங்க இருந்தாலும் நான் என்னோடய குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.